சித்தர் சிலைக்கும் கீழே நான் ஒரு ஹிண்ட் வைக்கிறேன். என்னன்னா, ஒருவேளை 200 வருஷம் தாண்டி 500 வருஷம் தாண்டி இந்த சிலையை யாராவது ஓப்பன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அசோகா அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருந்தாரு. அவரு 200 வருஷம் கழிச்சு இந்த பூமியில என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணி எழுதி உள்ள வச்சிருக்கேன். அதை தோண்டி எடுக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாலுமே புதையல். என்னென்ன அப்ப என்னென்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் சொல்யூஷன். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தோம். நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தோம். டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கும் சில இடங்கள்ல இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும், அது அதல பாதாளத்துக்கு போகும். இந்த மாதிரி 2வது பள்ளி கல்லூரிகள் நடத்த முடியாதபடி இழுத்து நிறைய மூடப்படும். ஏன்னா புதன் கெட்டு போயிடுவாரு. நான் கொடுத்த ஒரு 8 ப்ரிடிக்ஷனுமே நிறைவேறிடுச்சு. இன்னொரு 2 ப்ரிடிக்ஷன் நிறைவேறாது. என்ன அப்படின்னா, 3ஆம் உலகப்போர் வரும். 3ஆம் உலகப்போருக்கு பிறகு ஒரு லாக்டவுன் வரும். நான் கொடுத்த 8 ப்ரிடிக்ஷன்ல 6 நடந்து முடிஞ்சிருச்சு, 2 இன்னும் நடக்கல.